ரொம்ப நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஏதாவது ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்? லேக எங்கேயுமே ஆகாதுங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனோடனே குழந்தை பார்த்தோன்னே புசு புசுன்னு ஆயிடுறாங்க. அப்படிதான் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. ரெண்டு பேருடைய இதுவும் நல்லா இருக்குது. சரவணன் சார், தீபா மேடம், அவங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காமெடி ஆக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ வில்லன் பேர் ஆர்கே சுரேஷ் சார், சாரி, அவர் செம்ம, ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதில் வந்திருக்காங்க. கம்பேக் சூப்பராக இருக்குது. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை இது இந்த கதை நம்ம எல்லாருடைய ஃபேமிலி யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயத்த அவங்க நம்ம யூஸ்வல் கதை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற கதையை அவங்க தத்ரூபா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பரவாயில்ல இந்த கதை என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சீன் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தோணி இருக்கு. சண்டை போட்டால் நானும் சும்மா வீட்டுக்கு ஓடிட்டே இருப்பேன். ஆமாம், அதை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் சுத்தமாக வரமாட்டார். ஆனால் இவர் சும்மா போகிறேன்னா அந்தளவுக்கு அவங்க ஒய்ஃபை ரொம்ப கனெக்டிவாக லவ் பண்ண லாஸ்ட்டில் ஒரு சீனில் சொல்லியிருப்பார், நான் லவ் பண்ணுற விஷயம் என் ஒய்ஃபுக்கே தெரியாத போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதில் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார். இல்லை லவ் சொல்ல முடியாது, நீ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஒரு கதையை நான் சொல்லக்கூடாதுல்ல, சாரி. ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே கலகலப்பாக நல்லா இருக்கு. சாரி, கதையோட வராரு, கதையோட அப்பப்போ அங்கங்க வராரு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு. அது வருது RR ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வருது. அந்த ஒரு சாங் நல்லா இருக்கு, பர்டிகுலர் ஓகே நல்லா இருக்கு. கொடுக்கலாங்க, 10 கொடுக்கலாங்க. இல்லைங்க, கண்டிப்பா ஒருத்துங்க, இது கண்டிப்பா போய் பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்யஜோதி பிலிம்ஸ் எடுத்ததுல தலைவன் தலைவி மிக மிக பெருமைப்படுகிறது. ஏன்னா மதுரை சைடு, திருச்சி சைடு, அந்த பக்கம் உள்ள எல்லா சைடுமே, வளநாடு, அந்த நாடு, இந்த நாடு, ஜெயந்திபுரம், அந்த புறம், இந்த புறம், எல்லா புறத்துலையுமே எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்துவான், அது இந்த புரோட்டா கடை, இந்த சாப்பாடு கடை வச்சிருக்கவங்களாம் எப்படி குடும்பம், அவன் வீட்டில் எப்படி சண்டை வரும் அப்படின்றத மிக அழகா பாண்டியராஜன் எடுத்தாலும் அதை எங்க சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிச்சு எங்க புரட்சி தலைவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்க அப்பன் விஜய் சேதுபதி ஐயா நடிச்சு படத்தை தூள் கிளப்பிட்டாங்க. நீங்க சிட்டியில 3 நாள் பாருங்க, 30 நாள் எப்படியோ பாருங்க. ஆனா நாங்க தல்லாக்குளம், ஜெயந்திபுரம், மதுரை அப்படி சுத்தப்பட்டு 18 கிராமத்துலயும் இந்த படத்தை வச்சு ஓட்டிடுவோம்டா. ஏன்னா இது 2.5 மணி நேரத்தில் ஒளியிற கதை சண்டையே கிடையாது. இதெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் போட்டு மண்டையை பிச்சாலும் இந்த குடும்ப சண்டை ஒளியாது அப்படின்றத அழகா தெளிவா காட்டியிருக்காரு பாண்டியராஜன். அதுக்கு மிக 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 ஸ்கோர் அப்படின்னா எங்க அப்பா விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த குடும்பத்துல அம்மா கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் படுற பாடு ஒரு மனித, சத்தியமா சொல்றேன், அவ்வளவு நல்லவனாவே இருக்க முடியாது. கண்டிப்பா குடியார பயில அறிவான். ஆனா அவர் ஒரு லாரி கிட்ட போய் நின்று பஞ்ச் டைலாக் இந்த படத்துல, டேய் நான் குடிகாரம் இல்லடா, குடும்பஸ்தன்டா, என்னால முடியலடா, இந்த வண்டியை விட்டு ஏத்துக்கிடா, நான் செத்து தொலைறேன் அப்படின்றாரு பாரு. அதுதான் அது ஒன் லைன். ஓகேவா, சூப்பரா இருக்கு படம், எக்ஸலண்ட். அண்ணனோட 52வது படம் நான் நோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே சூப்பர். மதுரையில் நாங்கள் கொண்டாடிக்கிறோம், நீங்க சென்னையில கை விட்டா விட்டுக்கோங்க. எப்படி கெமிஸ்ட்ரி சூப்பர். எங்க நித்யா பாப்பா ஒரு பாளையங்கோட்டை 2 பெண்களுக்காக ஒரு படம் பண்ணுச்சு. அந்த படத்துல இருந்து எனக்கு அந்த பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். செம்மையா பண்ணிருக்கு. ஒரு தலைவினா அப்படிதான், தலைவன்னா அப்படிதான். ஏன்னா வன்முறையான சண்டை புருஷன் முன்னாடிக்குள்ள வந்துச்சுன்னா அப்புறம் நைட்டு என்ன வரும்ன்றத காட்டியிருக்கேன். ஓகேவா, அவ்வளவுதான். யோகி பாபு இந்த வட்டம் நல்லா சிரிக்க வச்சிருக்காரு, கவுண்ட் கொடுத்தாரு, எல்லாரும் சிரிச்சாங்க. ஓகேவா, அதை மட்டும் உண்மையை சொல்லிட்டேன். வேற மியூசிக்லாம் குறையே கிடையாது. அப்புறம் ஏதோ ஒரு 2-3 பாட்டு ஆடினாங்க. எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகேவா, சண்டை போட்டு ஒரு கப்பல் வந்தாலும் இந்த படம் பார்த்து சேர்ந்துருவாங்க. ஆமா, அதாவது அவங்க சண்டை போட்டு ஒரு கப்பல் வந்தாலும் இளவு இப்படி எல்லாம் அம்மா ஏத்தி விடுறாளா, அட இளவு இப்படி எல்லாம் மாமியா ஏத்தி விடுறாளான்னு 2 பேரும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா, வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ஒரே விஷயத்துலதான். கத்திய எல்லாருக்கும் தெரியும், கத்தியில குத்துப்பட்டவனுக்கு தான்
வலியோட அருமை என்னன்னு புரியும். அதுதான் குடும்பம், சாரி தலைவன் தலைவி. மூவி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா என்ஜாய் பண்ணேன். என்ன ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியே வந்து பார்த்தா செம்மையா இருக்கும். இப்போ வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. வீட்டில் என்னென்ன பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது அப்படியே இருக்கு. ஏதாவது காமெடி வந்துட்டு படம் ஃபுல்லாவே இருக்கு. காமெடியில தான் படமே இருக்கு ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி தான். ஃபேமிலியில நம்ம என்னெல்லாம் பார்ப்போமோ அது அப்படியே ரியலிஸ்டிக்கா பார்க்குறோம். என்னடா வீட்டில் நடக்கிறது இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இருந்தது, ஒரு சில விஷயம்னா எஸ் அந்த லவ் 2 பேருக்கும் சீக்வன்ஸ் சண்டை வந்ததுன்னா திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க, கெஞ்சுவாங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கனெக்ட் ஆச்சு. அண்ட் அவங்க 2 பேரோட சண்டைகள் வந்து செல்ல சண்டையா ஒரு பொறுத்து இருக்கும். அண்ட் அது ரொம்ப கோரா போகும்போது ஏதாவது ஃபீல் இல்லை, எல்லார் வீட்லேயும் அது நடக்கிறது. எக்ஸாக்டாக என்ன சண்டை எப்படி பேசிப்போமோ இப்படி சண்டை போட்டுப்போமோ அது அப்படியே இருந்தது படத்தில். அது வந்து ஒரு தனியாக நடிச்சு காட்டுறாங்க அந்த மாதிரி ஃபீல் ஆகலை, ரியலாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. திருச்சிற்றம்பலமுக்கு அப்புறம் நித்யா மேனனுக்கு ஒரு பயங்கரமாக ஹைப் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. எஸ், படம் ஃபுல்லாக வந்து மியூசிக்கில் தான் படம் இருக்குது. படம் தனியாக சாங்ஸ்ன்னு எதுவும் இல்லை, மியூசிக் நல்லா கனெக்ட் ஆகுது மூவியில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆக்ஷனுக்கு பில்டப் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பெரிய வைலன்ஸ்லாம் இல்லை. குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலி நார்மலா ஒரு ஃபேமிலி மேன். ஆமாம் ஆமாம், அதே தான். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10 கொடுப்பேன் நான் எப்போதுமே. ஏன்னா அந்த அளவுக்கு மூவி நல்லா இருந்தது, லாகிங் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு. தலைவன் தலைவி அப்படின்னு படம் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பாலும் பழமும்னு வச்சிருக்கலாம். அவ்வளோ அழகாக அவங்க எப்படி சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா அது அண்ணன் தங்கச்சி தான், ஆனால் இவங்க 2 பேர் ஆக்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்தை குறை சொல்கிறேன்னா நான் குறையுள்ள மனுஷனாக இருப்பேன். அவ்வளோ நிறைவாக எடுத்துருக்கிறாரு இந்த படத்தை. மியூசிக்காக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். இது வந்து இந்த படத்தை நான் வந்து தைரியமாக காலரை தூக்கி விட்டு என் தமிழ்நாட்டு படம்டா, இது என் மண் வாசனை உள்ள படம்டா, இது என் மக்களுக்கான படம்டா, இது என் வட்டார வழக்குக்கான படம்டா, இது என்னோட என்ன சொல்கிறது சமுதாய மக்கள் சாமி கும்பிட்றாங்களா ஆன்மீகத்துக்கான படம்டா அப்படின்ட்டு எல்லாமே சொல்லலாம். இங்கே என்ன நம்ம சமுதாயம் தப்பு பண்ணுது, தமிழ் சமுதாயம் இந்த பொண்ணுலாம் பார்க்குறாங்க. இப்போ வந்து டைவர்ஸு அது இதுன்னு போயிடுது. நிறைய பேர் வாழா வெட்டியாகிறான், அங்கேருந்து இங்கே வேலைக்கு வந்துடுறான், குடும்பத்தோடு கனெக்ட் ஆக மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? சொந்த பந்தங்கள் எந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் அடிக்குது. இப்போது அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் எப்படி கலையணும் அப்படின்னு ஒரு யோசித்து இந்த டேரக்டரு இந்த விஜய் சேதுபதி வச்சு 1000 கதை பண்ணியிருக்கலாம். ஆனால் மக்கள் நல்லா இருக்கணும் இப்படி ஒரு கதை பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதி என்னென்ன 1000 படம் பண்ணியிருக்கலாம். தனியாக வந்து பார்க்குறதுல பிரயோஜனமே இல்லை. முடிஞ்சால் குடும்பத்தோடு பாருங்கள், ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்கள் பொண்டாட்டி புருஷன் இல்லை அம்மா அப்பா இல்லை அண்ணன் தங்கச்சி யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக அவங்க குடும்பமும் உருப்படும், உங்கள் குடும்பமும் உருப்படும். அண்ட் கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லியாச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு காமெடி எல்லாம் எப்படி? காமெடி இந்த இவர் வந்திருக்காப்புல நம்ம யோகி பாபு, அங்கங்கே அடிக்கிற காமெடி நல்லா இருந்தது. சில கேரக்டர் எல்லாம் வருது, அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. பட்டு கதை அம்சத்தில் இவங்க ஆக்டிங்கை பார்க்குறப்போ எங்களால் ஜோக்கை அப்பப்போ அப்படி முணுமுணுக்கிற சிரிப்பு தான் வருதே கண்டி. இன்னும் என்னடா எதனா ஒரு குறைய கண்டுபிடிக்கலாமான்னு உட்கார்றவனுக்கு நல்ல படம் பார்த்துட்ருக்கான், செக் குறைய பார்க்காத பாரு அப்படின்ற நம்ம உள் மனசே நம்மளை சொல்லுது. அப்படின்றது தான் அந்த படத்தோட வெற்றியாக கழிச்சு ஒரு நல்ல படம். ரொம்ப இப்போ கேரளா படம் பார்க்குறேன்னா அது கிரைம் ஜானரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எதனா ஒன்று வெட்டுவாங்க, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் அவுத்து விடுவாங்க, அது அவங்களோட பலம். ஆந்திராவில் மாசின்னு அந்த இதெல்லாம் போடுவாங்க. இதேமாரி ஒரு ஒருத்தன் ஒன்று பண்ணுவான். நம்ம ஊர் ஏன் அழியாமல் நல்லா இருக்குன்னா நம்ம ஜனங்க. அந்த தமிழ்நாட்டு படம்னா தமிழ்நாட்டில் நீ பீஸா பர்கர் அப்படிலாம் சாப்பிட்றதோட நல்ல மீன் குழம்பு ஊற்றி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வறுவல் வச்சு சாப்பிட்டா தானே நம்மளுக்கு பெருமை. அந்த மாதிரி படம் இந்த படம். இது வேறுபட்டிருக்கு, இதுதான் எங்கள் படம் அப்படின்னு சொல்ல இருந்தார். ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம்? ஏம்பா ஒருத்தவங்க சொல்கிறாங்க நல்ல படம் இவர் போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அப்படி அதனால் நான் சொன்னதில் தப்பு இருந்தால் நான் என் சொத்தை வித்தாவது உங்களுக்கு காசு கொடுக்குறேன், தைரியமாக என்னை நம்பி வரலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.